தமிழ் ஸ்ரீ டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இன்னைக்கு காலையில் மதுரை பக்கத்தில் பாராமத்தி என்ற ஊரில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாநில மாநாட்டை, இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு எதிர்பார்த்து இந்த மாநாடு எப்படி இருக்கும், எவ்வளவு கூட்டம் வரும், எத்தனை ரசிகர்கள் வருவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காகவே அனைத்து அரசியல் கட்சிகளும் காத்து கொண்டிருந்தன. கூட்டத்தை பார்த்து நிஜமாக எல்லாருமே பயந்துட்டாங்க. இப்போ சுத்தமாக பயந்துட்டாங்க. இவ்வளவு கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதன், அவனுக்கு பின்னால் இருக்கிற இவ்வளவு கூட்டம் இன்றைக்கு தமிழக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பெரிய கட்சிகள் எல்லாத்தையுமே இப்போ வயிற்றில் புளிய கரைச்சிருக்கு. ஏன்னால் இவங்க எலெக்ஷனில் 234 தொகுதியிலையும் நின்னாங்கன்னா கண்டிப்பாக தொகுதிக்கு ஒரு 5000 6000 ஓட்டு மற்றவங்களுக்கு போக வேண்டியது, ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு போக வேண்டியது அப்படியே சாலிடாக தமிழக வெற்றி கழகத்துக்கு விழுந்துடும். அப்போ நம்ம தோக்க வேண்டியது சொப்ப இடைவெளியில், அதாவது 100 ஓட்டு, 150 ஓட்டு, 200 ஓட்டு, 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்க போகிறோம் அப்படிங்க அவங்களுக்கே தெரிஞ்சு வச்சு. இப்போ அதனாலேயே இந்த மாநாட்டை நடத்த விடாமல் செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நம்ம உளவுத்துறை போலீஸும் நம்ம சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து பண்ணாங்க. ஏன்னா அவருடைய சீட்டு முக்கியம் இல்லையா? அவர் வேறு யாருக்காவது விட்டு கொடுத்துருவார். இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு பலன் சீட்டில் உட்கார்றது தானே. முதலமைச்சர் சீட்டை அவ்வளோ சீக்கிரமாக யாருமே விட்டு தர மாட்டாங்க. அதனால தான் அரசியலில் இன்னும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு கூட்டம் வரும், கூட்டத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ கண்டிஷன்லாம் போட்டாங்க போலீஸை வச்சு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் கட்சியும் மீட்டிங் நடத்துறதுக்காக இவ்வளவு கண்டிஷன்கள் போட்டதே இல்லை. இதுதான் முதல் முறை. அப்போ எந்த அளவுக்கு விஜயை பார்த்து இவங்களாம் பயந்து போயிட்டு இருக்காங்கன்னு நினச்சி பாருங்க. அதே போல் விஜயும் இன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டாங்க அந்த பிள்ளைய. அவ்வளோ அழகான, அவ்வளவு கூட்டம். ஒரு சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்தாலும் அதெல்லாம் நம்ம எடுத்து எல்லா கட்சியிலையும் இப்படி நடக்கிறது தான். ஆனாலும் இவ்வளோ கூட்டத்தை வைத்து அவர் பேசிய பேச்சு இருக்கு பாருங்க, அது டாப். இது உண்மையான அரசியல், உழைக்கும் மக்களின் அரசியல், திருட்டு அரசியல் இல்லை. நான் சினிமாவில் தோற்று நான் இங்கே வரலை, சினிமாவில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. அது யாருக்கு? கமலஹாசனுக்கு. அடுத்து நரேந்திர மோடிக்கு நேராக பேரை சொல்லியே சொல்லிட்டு, அவருடைய முழு பேரை சொல்லிய, நரேந்திர மோடி அப்படிங்கிற முழு பேரை சொல்லிய, நீட் தேர்வில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் ஊழல் கட்சிகளுக்கு ஒரு பக்கம் உங்களோட சேர்ந்த ஊழல் கட்சி, இன்னொரு பக்கம் சேர்ந்த அவங்க நல்லவங்க அப்படின்றத பாகுபாடு, இதை நேர்மையான அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களையும் தட்டி தீர்த்துட்டாரு. இப்போ அவர் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது நிச்சயமாக அவரை பொறுத்தளவுக்கு மிக சரியானது தான். கொள்கை அளவுக்கு பிஜேபி எதிர்க்கலாம், ஆனால் அரசியல் செய்யணும்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும். ஏன்னா திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும். அதைத்தான் கச்சிதமாக பயன்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு யார் இதை எழுதி கொடுத்தான்னு தெரியல, ஆனால் மனப்படமும் பண்ணாரா இல்லை யாரும் மனசுலேருந்து கொட்டிட்டாரு. அவ்வளவு கூட்டத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு இருமாப்பு, கர்வம், ஒரு எல்லாமே வரும். அந்த அளவுக்கு தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டிட்டார் இன்னைக்கு. அடுத்து எலெக்ஷன் தேர்தல் கூட்டணி நிச்சயமாக கலகலத்து போயிடும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு இவங்க கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டை பிரிக்க போகிறாங்க தாவேக்கா அப்படின்னு. அதனால் இப்போ கூட்டணி கலைபுற திமுக கூட்டணி கண்டிப்பாங்கிறது ஒருத்தரை வெளியில் விட மாட்டாங்க. ஆனால் ராமதாஸ் வந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. ஒருவேளை ராமதாஸ் வந்து திருமாவளவன் வெளியே போனாலும் கவலைப்பட மாட்டார் அவர். ஏன்னா திருமாவளவன் வச்சு ஒவ்வொரு தொகுதியில் ஒரு 2000 3000 4000 ஓட்டு. ஆனால் சாலிடாக எடுக்கிறதுனா தருமபுரி வட மாவட்டங்களில் சாலிடாக ஓட்டுகளை பரிந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் ஸ்டாலின் இருக்கார். அதிமுகவோ அவரும் போகிற இடமெல்லாம் கூட்டம் வருது, எங்கிட்ட இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு கூட்டம் வருது தெரியல. ஆனால் இவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்மளே கேட்க வேண்டியிருக்கு. இவ்வளோ பேர் வேலை வெட்டி விட்டுட்டு வந்திருக்காங்களே. இங்கே எடப்பாடிக்கும் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, விஜய்க்கும் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எடப்பாடி தன்னை விமர்சித்தது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டார். அது தம்பிக்கு இன்னும் அரசியல் தெரியல, தெரிஞ்சுட்டு வந்து பேசட்டும் அப்படின்னு. எதுக்காகன்னா அதிமுக இப்போது யாருடைய கையில் இருக்குன்னே தெரியல. அந்த அதிமுக தொண்டர்களே புலம்புறாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக தனக்கு கேன்வாஸ் பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் விஜயின் இந்த மாநில மாநாடு நிச்சயமாக தமிழக அரசியல் கட்சிகளின் வயிற்றில் புலியை கரைச்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. நிச்சயம் பிஜேபி எதிர்த்துட்டேன் அப்படின்ட்டாரு, அதிமுக எதிர்த்துட்டேன்ட்டாரு, திமுகவை எதிர்த்து பேசிட்டாரு. ஆக இவருடைய கொள்கை தனி கொள்கை தான், தனியாக தான் நிற்கணும், நின்று நம்முடைய சக்தி என்ன தெரிஞ்சுட்டு அடுத்த எலெக்ஷனில் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வைகோ என்ன செஞ்சாரோ அதே மாதிரி இவங்களும் செஞ்சுருக்காரு. பார்ப்போம். ஆனாலும் இவ்வளோ கூட்டதும் கண்டிப்பாக வாக்குகளாக மாறினால்
தமிழக அரசியலில் நிச்சயமாக முதல் முறையாக ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகும். ஏற்கனவே ஒரு தடவை கலைஞர் ஆட்சியில் தொங்கு சட்டமன்றம் இருந்தது, மன்னிக்கிறோம் தப்பாக சொல்லிட்டேன், இருந்தது. அப்போ காங்கிரஸ் முழுசாக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தனால தான் ஒரு 5 வருஷம் மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஜெயலலிதா போகிற இடமெல்லாம் திட்டினாங்க, மைனாரிட்டி திமுக அரசுன்னு. அது மாதிரி இந்த முறை நிச்சயமாக அடுத்த வருடம் நடைபெறுகின்ற தேர்தலில் மைனாரிட்டியாகத்தான் தமிழ்நாட்டில் கட்சிகள் ஜெயிக்கப் போகின்றன அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது. நிச்சயமாக இன்னைக்கு விஜய்க்கு கூடி வந்த மொத்த கூட்டமும் அப்படியே சாலிடாக போய் வாக்கு சீட்டில் போட்டாங்கன்னா நிச்சயமாக தொங்கு சட்டமன்றம் தான். அதுக்கப்புறம் நிச்சயமாக இனி இந்த திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளின் ஆக்கிரமிப்பு நிச்சயமாக குறையும். அந்த வகையில் விஜயின் இந்த அரசியலை அவர் இன்னும் எந்த கொள்கையை பெருசாக சொல்லலை, ஆனால் பத்திரிகையாளர்களை இன்னும் சந்திக்கலை. இருந்தாலும் ஒரு மாற்று வேணும்ல, மாற்று வர வேண்டும் என்று நினைக்கிறவங்க நிச்சயமாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறோம். இதில் சீமான் அண்ணன் வேறு நடுவில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவர் ஏற்கனவே விஜயை தட்டு திட்டினார், இப்போ பாராட்டவும் முடியல அவரால், அப்படி ஒரு சிக்கலில் இருக்கார். ஆனால் எலெக்ஷனில் சீமான் கட்சியும் தவேகாவும் இணைஞ்சு நின்னாங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலாம் தமிழ்நாட்டில். அது 2 பேரும் மனசு வைக்கணும். இப்போதே 2 பேரும் சண்டை போட்டிருக்கிற மாதிரியான சீன உளவுத்துறை போலீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கு தவேக நடத்திய மாநாடு மாபெரும் வெற்றி அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.